ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்த்தி ஃபிஷ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீருங்க. இது சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. இதுக்கு நான் ஒரு கட்டு பாலக் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கீரையை வந்து நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போடாமல் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இப்போ இந்த பாலக்கீரையை நம்ம தனியாக எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம குழம்பு இல்லை ஏதாவது சூப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஸோ இது கூட நாம் என்ன பண்ணலான்னா, இந்த பாலக்கில் வந்து நல்லா கால்சியம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பன்னீரை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நல்லா இஞ்சி, நல்லா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த கீரையை வேக வச்ச கீரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் பொடியை நறுக்கின 2 வெங்காயம், தக்காளி, பூண்டு வச்சுருக்கேன். இப்போ பட்டர்லாம் பட்டர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட நார்மலாக குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது நல்லா பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வந்த உடனே நம்ம இதில் சீரகம், வெங்காயம் பொடியை நறுக்கி எடுக்கணும். வெங்காயம், பூண்டு இது நல்லா வதக்கிடலாம். பொன்னிறமாக நல்லா வதக்கணும். பன்னீரில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ கூடவே பொடியை நறுக்கின தக்காளியை ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அப்புறம் நான் ஏற்கனவே குழம்பு பொடி ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் ஒரு தண்ணி விட்டு நல்லா கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நாம் இதை மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதித்த உடனே பாருங்கள், இப்போ அந்த பாலக்கை அரைச்சி விழுதை நம்ம ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ அது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம பன்னீரை, நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நாம் இதில் சேர்த்துடலாம். ஸோ நல்லா கொதி வரும்போது இந்த பன்னீரையும் இதை சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் கூடவே நல்லா வெந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னீரை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கூட போடலாம். ஸோ இது கூட நல்லா கொதித்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை ரைஸ்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் க்ரீம் விட்டுருக்கேன். க்ரீம் இல்லாதவங்க கேர்டை கூட வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.